22 ஏப்ரல் 2025 இந்தியாவோட தலைமகுடம்னு சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல பஹல்காம் டவுன் பக்கத்துல இருக்க பைதரன் வேலின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்கு. இந்த பிளேஸை சுத்தி பார்க்க வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க போவாங்க. இந்த பிளேஸ் எவ்வளவு அழகுனா இதை மினி சுவிட்சர்லாந்துனே சொல்லுவாங்க. எப்போதும் போல அன்னைக்கும் மக்கள் சுத்தி பார்த்துன்னு இருக்காங்க இந்த இடத்தை. ஆனா அழகுலதான் ஆபத்து இருக்குன்ற மாதிரி திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து வந்த தீவிரவாதிகள் AK-47 கண்ணை வச்சு சரமாரியா துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இந்த துப்பாக்கி சூடுல அப்பாவி மக்கள் 26 பேர் உயிரிழந்து போறாங்க. இந்த தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் திரும்பவும் காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிடுறாங்க. இந்த சம்பவம் நாட்டையே உழுக்குது. இதுக்கப்புறம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்த தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு கடுமையிலும் கடுமையான தண்டனையை தருவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த தாக்குதல் நடத்திய 5 தீவிரவாதிகள், இதுல 2 பேர் பாகிஸ்தானிகள். அதனால பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கினேன். இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட கேக்குறாங்க. ஆனா இந்த சம்பவம் நாங்க பண்ணவே இல்லை அப்படின்ட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட் கையை விரிக்கிறாங்க. ஆனா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இது பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு எவிடன்ஸோட தெரியுது. அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தானோட வாட்டர் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றாங்க. பாகிஸ்தான் மக்களோட விசாவை கேன்சல் பண்றாங்க. இரு நாட்டு எல்லைகளும் மூடப்படுது. பயங்கரமான போர் பதற்ற சூழலும் ஏற்படுது. லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லக்கூடிய 2 நாடுகளோட பார்டர்ல 2 பேரும் மாத்தி மாத்தி துப்பாக்கி சூடு நடத்துக்கிறாங்க. இந்த தீவிரவாத தாக்குதல்னால அப்பாவி மக்கள் உயிரிழந்ததுனாலையும் பெண்கள் குங்குமத்தை இழந்து நின்னதுனாலையும் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி தரணும் அப்படின்ட்டு ஆபரேஷன் சிந்து உருவாகுது. இந்த ஆபரேஷன் சிந்துவை கர்னல் சோஃபியா குஷி லீட் பண்றாங்க. பாகிஸ்தான்ல இருக்க முக்கியமான தீவிரவாத முகாம்கள் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல பல தீவிரவாதிகள் உயிரிழந்து போறாங்க. இந்தியா இது மாதிரி ஒரு தாக்குதல் நடத்ததுனால பாகிஸ்தான் திரும்பவும் இந்தியா மீது ஒரு தாக்குதல் நடத்துது. ஆனா இந்தியன் ஆர்மி எல்லாத்தையும் தடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் திரும்பவும் தாக்குதல் தராத மாதிரி பெரிய தாக்குதல் ஒண்ணு நடத்துறாங்க. அந்த தாக்குதல்ல பாகிஸ்தானோட முக்கியமான ஏர்பேஸ் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இதுலயும் நூர்கான் ஏர்பேஸ் இஸ்லாமாபாத் கிட்ட இருக்க இந்த ஏர்பேஸ் இது பக்கத்துலதான் நாட்டுல எக்கச்சக்கமான இடத்துல அணு ஆயுதங்களை பதுக்கி பாதுகாத்து வச்சிருக்கு பாகிஸ்தான். அதோட ஹெட் குவார்டர்ஸும் இது பக்கத்துல தான் இருக்கு. அணு ஆயுதங்களை கண்ட்ரோல் பண்ற ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்திலே இந்தியா இது மாதிரி ஒரு பயங்கரமான தாக்குதல் நடத்தியதுனால பாகிஸ்தான் கதிகலங்கி போறாங்க. அணு ஆயுத ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்திலேயே இந்தியா இது மாதிரி சமப்பெரிய தாக்குதல் நடத்தியது உலக நாடுகளுக்கே ஒரு நிமிஷம் பயத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் அமெரிக்காவும் ஐநாவும் 2 நாடுகளுக்கிட்டையும் பேசுறாங்க. ஃபைனலா பாகிஸ்தானோட DGMO, அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆபரேஷன், அவர் இந்தியன் DGMO ஜெனரல் கிட்ட பேசுறாங்க. பேச்சுவார்த்தையின் இறுதியில 2 நாடும் சீஸ் ஃபயரை அறிவிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு சமப்பெரிய டவுட் இருக்கும், ஏன் இந்தியாவில மற்ற பகுதிகளை காட்டிலும் ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் இவ்வளவு பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் நடத்துறாங்கன்ட்டு. இது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 1947 போகணும். 1947க்கு முன்னாடி வரையும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியாம ஒரு பெரிய பாரதமா இருந்தது. அப்போ இங்க இருந்த மக்களை அடிமைத்தனம் பண்ணி ஆங்கிலேயர்கள் ஆண்டுன்னு இருந்தாங்க. அப்போ மக்கள் சுதந்திரமா இருக்கணும், யாருக்கிலையும் அடிமையா இருக்கக்கூடாதுன்றதுனால காந்திஜியோட அகிம்சை போரும், நேதாஜியோட வீரமான போரும், அது மட்டும் இல்லாம நாட்டுல கோடிக்கணக்கான மக்களோட போராட்ட முழக்கங்கள் இந்த சமயத்தில் தான் வேர்ல்டு வார் 2 எண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மொத்த கஜானாவும் இழக்கிறாங்க. அதனால இவ்வளவு பெரிய பாரதத்தை அவங்களால ரூல் பண்ண முடியலன்றதுனால சுதந்திரத்தை அறிவிக்கிறாங்க. ஆனா சுதந்திரத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாரதத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, அதுதான் மதம். 1947 பிப்ரவரி 20 பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கிளமெண்ட் அட்லி ஒரு அறிவிப்பை வெளியிறாரு. என்னன்னா ஜூலைக்குள்ள மொத்த ஆங்கிலேயர்களும் இந்தியாவை விட்டு வெளியேறணும் அப்படின்ட்டு. அந்த சமயம் இந்தியாவுக்கான புதிய வைஸ்ராய் நியமிக்கிறாங்க. அவர்தான் மவுண்ட் பேட்டன். இந்தியாவுக்கான மொத்த சுதந்திர ப்ராசஸையும் இவர் தான் செஞ்சாரு. இந்தியா மவுண்ட் பேட்டன் இந்தியாவில மத கலவரம்ன்று அவருக்கு முன்னாடியே தெரியும். ஆனா மதத்துக்காக இங்க லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கிறாங்க அப்படின்ட்டு அவருக்கு தெரிய வருது. இப்படி இந்து முஸ்லிம் கலவரம் அதிகமா நடக்கிறதுனால முஸ்லிம்கள் எல்லாருக்கும் தனிநாடு வேணும் அப்படின்ட்டு முகமது ஜின்னா கேக்குறாரு. முகமது ஜின்னா யாருன்னா நம்ம நாட்டு ரூபால காந்திஜி இருக்காரோ அதே மாதிரி பாகிஸ்தான் ரோட்ல இவர் இருப்பாரு. ஏன்னா இவர் அவ்வளவு முக்கியமான ஒருத்தர். இதனால மவுண்ட் பேட்டன் இந்த பறந்து விரிந்த பாரதத்தை பங்கு போடுறாரு. அத சாவித்ரி முகமது அலியும் HM பட்டேல் கிட்டையும் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு ஆங்கிலேயர்கள் சர்சிக் ராட்லி அப்படின்ற ஒருத்தரையும் நியமிக்கிறாங்க. ஆனா இவருக்கு இந்தியா பாகிஸ்தானை பத்தி சுத்தமா தெரியாது. ஃபர்ஸ்ட் பஞ்சாப் பிரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வங்காளத்தை பிரிக்கிறாங்க. இது மாதிரி எல்லைகள் வரையப்பட்டு நாடுகள் உருவாகுது. இந்த சைடு இந்தியா, அந்த சைடு பாகிஸ்தான். இப்படி இந்த நாட்டை பங்கு போட்டப்போ இந்த சைடு இருந்த மக்கள் அந்த சைடும், அந்த சைடு இருக்க மக்கள் இந்த சைடும் வந்தப்ப லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. பாகிஸ்தான்ல இருந்து அமிர்தசரஸுக்கு வந்த ஒரு ட்ரெயின் ஃபுல்லா சடலங்களா வந்தது. ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் சுதந்திரம் வாங்கினாங்க. ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் வாங்கிச்சு. சுதந்திரம் வாங்கின பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரா முகமது ஜின்னா இருந்தாரு. இந்தியாவுக்கு பண்டிதர் நேரு பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கொடுத்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவுல பல பகுதிகள் பல மன்னர்கள் ஆங்கிலேயர்கள் கீழே ஆட்சி செஞ்சுன்னு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கும் நீங்க இந்தியாவோட சேரலாம், இல்ல பாகிஸ்தானோடயும் சேரலாம், இல்ல சுயாட்சியும் நடத்தலாம்னு சொல்றாங்க. அந்த டைம் பல சமஸ்தானங்கள் சுயாட்சியை விரும்பினாங்க.
ஹரிப் சிங் அப்படின்ற ஒரு மன்னர் இந்தியாவோடயும் சேராம பாகிஸ்தானோடயும் சேராம அங்க சுயாட்சியை நடத்துறோம்ட்டு முடிவு எடுத்தாரு. சுதந்திரம் வாங்கின பாகிஸ்தான் முகமது அலி ஜின்னாவோட பார்வை ஜம்மு காஷ்மீர்ல படுது. 75% முஸ்லீம் இருக்க இந்த ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு தான் சொந்தம்ட்டு 22 அக்டோபர் 1947 அன்னைக்கு முகமது அலி ஜின்னா தலைமையில பாகிஸ்தானோட வடமேற்கு பகுதியில இருக்க பழங்குடியினர்களோட படையும் பாகிஸ்தானோட ராணுவ படையும் ஜம்மு காஷ்மீருக்குள்ள நுழையிறாங்க. பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் மேல படையெடுத்ததுனால ஜம்மு காஷ்மீர் ஆண்ட மகாராஜா ஹரிப் சிங் இந்தியா கிட்ட ராணுவ உதவி கேட்கிறாரு. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரை அதிகாரப்பூர்வமா இந்தியாவோட இணைத்தால் மட்டும்தான் நாங்க ராணுவ உதவி செய்வோம்னு சொல்றாங்க. 26 அக்டோபர் அன்னைக்கு மகாராஜா ஹரிப் சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சன் அப்படின்ற இந்தியாவுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் அக்ரிமெண்ட்ல எழுத்தும் போடுறாரு. இது அதிகாரப்பூர்வமா டாக்குமெண்ட்டும் செய்யப்படுது. உடனடியா ராணுவத்தை இந்தியா ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த இந்த போர்ல இந்தியா பல்வேறு பகுதிகளை மீட்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரோட பள்ளத்தாக்கு பகுதிகள், ஸ்ரீநகர் விமான நிலையம், அதிக பிளேஸ இந்தியா மீட்கிறாங்க. ஆனா சில பகுதிகளான அசத் காஷ்மீர், கில்கித் பாகிஸ்தான்லாம் பாகிஸ்தான் கையில போகுது. இப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர்ல ஃபைனலா ஐநா தலையிட்டு 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி ஜனவரி 1, 1949 அன்னைக்கு சீஸ்ஃபயரும் அறிவிக்கிறாங்க. லைன் ஆஃப் த கண்ட்ரோல் அன்னைக்கு உருவாக்கப்படுது. 1962ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த வார்ல இந்தியா தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. இந்த தோல்வியை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கின பாகிஸ்தான் 1965ல குஜராத்ல ரன் ஆஃப் கட்ச் அப்படின்ற பிளேஸ்ல ஒரு சின்ன தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதலுக்கு இந்தியாவும் பதில் தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் யூகே நடுவுல பேச்சுவார்த்தை நடத்தி தாக்குதலை நிறுத்துறாங்க. திரும்பவும் பாகிஸ்தான் காஷ்மீரை கைப்பற்றலான்ற நோக்கத்துல ஒரு ஆபரேஷன் நடத்துறாங்க. அந்த ஆபரேஷன் தான் ஜிப்ரால்டர். காஷ்மீர்ல ஆயிரக்கணக்கான பாகிஸ்தான் படைகள் நுழையுது. இந்தியாவோட முக்கியமான பகுதியான ஹாஷிப் பீர் பாஸ் கைப்பற்றுறாங்க. இந்த ஆபரேஷனை தெரிஞ்சுக்கின இந்தியா லைன் ஆஃப் த கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தானோட லாகூர், சியால்கோட் பகுதியெல்லாம் தாக்குறாங்க. போர் 2 நாட்டுக்கும் கடுமையா நடக்குது. இந்த சைடும் அந்த சைடும் பல டேங்குகள் செதறுது. பாகிஸ்தான் பெரும் இழப்பை சந்திக்குது இந்த வார்ல. செப்டம்பர் 22 அன்னைக்கு ஐநா தலையிட்டு 2 நாட்களும் பேச்சுவார்த்தையை நடத்தி போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்க. 1966 ஜனவரி அன்னைக்கு தாஷ்கண்ட் ஒப்பந்தம் 2 நாடுகளும் கையெழுத்திடுறாங்க. இந்த ஒப்பந்தம் என்னன்னா 2 நாடுகளும் பழைய எல்லைகளுக்கே திரும்பணும் அப்படின்றதுதான். அமைதியை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க 2 நாடுகளும். 1971ல கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து சுமார் 8-10 பில்லியன் மக்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக வந்தாங்க. இந்தியாவோட பாதுகாப்புக்கு சமப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்திச்சு. கிழக்கு பாகிஸ்தான்ல பாகிஸ்தானோட ஆதிக்கத்தினால மக்கள் அங்க சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இதனால இந்தியா கிழக்கு பாகிஸ்தான் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்யறாங்க. இந்த உதவிகளை பார்த்த பாகிஸ்தான் இந்தியாவோட விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்னால இந்தியாவும் பதில் தாக்குதல் நடத்துறாங்க. 2 நாடுகளுக்கும் போரே வெடிக்குது. இந்திய ராணுவ படையோட அதிரடியினால கிழக்கு பாகிஸ்தானோட முக்கியமான பிளேஸ்லாம் இந்தியா கைப்பற்றுறாங்க. டிசம்பர் 16 அன்னைக்கு கிழக்கு பாகிஸ்தானோட கேபிட்டலான டாக்காவையே கைப்பற்றுறாங்க. அப்போ பாகிஸ்தானோட ஜெனரலான AAK நியாஸ் 93,000 துருப்புகளுடன் இந்தியாவோட கிழக்கு படை தளபதியான ஜக்ஜித் சிங் அரோராவ் கிட்ட சரணடைறாங்க. ஃபைனலா கிழக்கு பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டு டிசம்பர் 17 அன்னைக்கு போர் அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வருது. ஆபரேஷன் மேட்ச் டூர் 1949ல கராஜ் ஒப்பந்தத்துல சியாச்சின் கிளசேர் பகுதியை தெளிவா வரையறுக்கல. அதனால 1984 ஏப்ரல் 23 அன்னைக்கு இது என்னுடைய பகுதின்ட்டு பாகிஸ்தான் உரிமை கோருனாங்க. அப்போ பாகிஸ்தான் படைகள் அங்க வருவதற்கு முன்னாடியே இந்திய படை அந்த இடத்துக்கு போயிட்டு இந்திய கொடியை நிலைநாட்டினாங்க. இது ஏன்னா இது இந்தியாவோட இடம்ட்டு. இதுதான் ஆபரேஷன் மேட்ச் டூரோட கோல். இத கரெக்டா எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க இந்தியன் ஆர்மி. பிப்ரவரி 1999ல பாகிஸ்தானோட ஆர்மியும் தீவிரவாதிகளும் லைன் ஆஃப் த கண்ட்ரோல கடந்து இந்தியாவோட கார்கில் பகுதிகளை கைப்பற்றுறாங்க. இந்த நியூஸ் இந்தியன் ஆர்மிக்கு மே 3 அன்னைக்கு தெரிய வருது. உடனே இந்தியா ஆபரேஷன் விஜய் உருவாக்குறாங்க. இந்த ஆபரேஷன் விஜய் மூலியமா இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்போர்ஸும் சேர்ந்து கார்கில் பகுதியை மீட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜூன் 13, 1999 அன்னைக்கு டோட்டாலஜி சிகரத்தையும் டைகர் ஹில்லையும் மீட்கிறாங்க. ஜூலை 11 அப்போ அமெரிக்கா தலையிட்டு 2 நாடுகளுக்கிடையும் பேச்சுவார்த்தையை நடத்தி ஜூலை 26 கார்கில் போர் அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வருது. டிசம்பர் 13, 2001 இந்தியாவோட பாராளுமன்றத்துல 5 தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. இதுல 9 பேர் உயிரிழந்து போறாங்க. இந்த சம்பவம் அன்னைக்கு நாட்டையே உலுக்கிச்சு. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது போன்ற பாகிஸ்தானோட தீவிரவாத இயக்கங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்திச்சுட்டு இந்தியன் ராணுவம் கண்டுபிடிக்குது. இந்த தாக்குதல்னால லைன் ஆஃப் த கண்ட்ரோல்ல இந்தியா 5 லட்சம் ராணுவ வீரர்களை திரட்டுறாங்க. பாகிஸ்தானும் பதிலுக்கு 3 லட்சம் ராணுவ வீரர்களை நிக்க வைக்கிறாங்க. இந்திய வீரர்களோட முகாம் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. பதிலுக்கு இந்தியாவும் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த இடத்துல போர் சூழலுக்கான உச்சகட்டம் நிலவுச்சு. இதை பார்த்த உலக நாடுகள் 2 நாடுகிட்டயும் அமைதியா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஃபைனலா அக்டோபர் 2002ல 2 நாடுகள் ராணுவமும் திரும்ப பெறுது.
18 செப்டம்பர் 2016 ஜம்மு காஷ்மீர்ல ராணுவ முகாம் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 4 பேர் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல 19 இந்திய வீரர்கள் உயிரிழந்து போறாங்க. இதுக்கு பதிலடி தர மாரி இந்தியா ஒரு ஆபரேஷன் உருவாக்குறாங்க. அதுதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். 29 செப்டம்பர் அன்னைக்கு லைன் ஆஃப் த கண்ட்ரோலே கடந்து பாகிஸ்தானோட தீவிரவாத முகாம் மீது இந்தியா தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல 35க்கும் மேல தீவிரவாதிகள் உயிரிழந்து போனாங்க. பிப்ரவரி 14, 2019 அன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல புல்வாமா அப்படின்ற பிளேஸ்ல 40 சிஆர்எஃப் வீரர்கள் வந்து இந்த ட்ரக்கு மேல ஜெய்ஷ் இ முகமது இயக்கம் ஒரு தற்கொலை படை தாக்குதலை நடத்துது. இதுல 40 வீரர்களும் உயிரிழந்து போறாங்க. இந்த பயங்கரமான தாக்குதல் அந்த நாளையே கருப்பு நாளா மாக்கிச்சு. இந்தியா பதிலுக்கு பாகிஸ்தானோட பாலக்கோட் பிளேஸ விமானப்படை மூலமா தாக்குதல் நடத்தினாங்க. இதுல பல தீவிரவாதிகள் உயிரிழந்தாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இந்த வார்ல பாகிஸ்தான் தோல்வியே சந்திச்சு இந்தியாவை நேரடியா தாக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கின பாகிஸ்தான் கையில எடுத்ததுதான் தீவிரவாதம். பாகிஸ்தான் இதுமாரி இந்தியா மீது பல்வேறு தாக்குதல் நடத்தியது. இந்த எல்லா தாக்குதலுக்கும் காரணமா இருக்குது ஜம்மு காஷ்மீர் தான். இப்ப நடந்த சிந்து ஆபரேஷன் கூட இந்த ஜம்மு காஷ்மீர்னாலதான். இந்த தாக்குதல்கள்னால அப்பாவி மக்களும் ராணுவ வீரர்களும் தான். பல அரசியல் சூழ்நிலைகள்னாலும் தீவிரவாதத்தினாலையும் ஜம்மு காஷ்மீர் இன்னைக்கு வரையும் துயரத்தை சந்தித்து வருது. இதுக்கு நிரந்தர தீர்வே கிடையாதா? இதுக்கான பதில உங்களோட கமெண்ட்ல தெரிவிங்க.